ஐக்கிய தேசிய கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர்களான யோசப் மைக்கேல் பெரேரா மற்றும் ஜாலப் ஜெயவர்தன ஆகியோர் கலந்து கொண்ட ஊடகவியலாளர் சந்திப்பு ஒன்று கொழும்பில் இன்று நடைபெற்றது. මාධ්‍ය ආයතනයකට සහභාගී වෙන්න අවස්ථාව දුන්නේ නැහැ. අපි දන්නවා ජයරාජවර්ධන මහත්මයාතුමත් ඔබතුමත් මාධ්‍ය සමග ඉතාම සමීපව කටයුතු කරන ඉතාම සහාය කටයුතු කරන දෙන්නේ. මේ වෙච්ච සිදුවීම මාධ්‍ය ආයතන කීපයකට තෝරාගත් මාධ්‍ය ආයතන කීපයකට පමණක් අවස්ථාව ලබා නොදී ඔබතුමන්ලා දකින්න කොහොමද? ඒ තෝරාගත් මාධ්‍ය ආයතන මොනවද කියලා කිව්වොත් මම කියන්නම්. මාධ්‍ය ආයතනය සහ මෞලික මේ අය මාධ්‍ය ආයතන විදිහට නෙමෙයි වැඩ කරන්නේ. එක්සත් ජාතික පක්ෂය அந்த ஊடக நிறுவனங்களாக செயற்படுவதில்லை. ஐக்கிய தேசிய கட்சியை அழிப்பதற்காக செயற்படும் மற்றும் ஒரு அரசியல் கட்சியாகவே அவை செயற்படுகின்றன. அன்றைய தினம் நாம் ஊடகங்களுக்கு அழைப்பு விடுத்தோம். அனைவரையும் வருமாறு கூறினோம். ஊடகங்களுடன் எமக்கு நெருங்கிய தொடர்பு உள்ளது, விமர்சிக்க முடியும், அந்த உரிமை அவர்களுக்கு உள்ளது. எனினும் அனைவருக்கும் பொருந்துகின்ற விதத்தில் ஊடக தர்மங்களை பாதுகாக்கின்ற விதத்தில் அவை செயற்படுவதாக இருந்தால் எமக்கு சந்தர்ப்பம் வழங்க முடியும். அவ்வளவுதானே, வேறு ஏதாவது கேட்க வேண்டுமா? තත්ත්වය ආරක්ෂා වෙන පිළිවෙලට කටයුතු කරනවා නම් අපිට එන්න දෙන්න පුළුවන්. හරි. කවුරුත් අහන්න දෙනවද ඒක? අනිත් ඔක්කොම හොඳයි. அவ்வாறென்றால் ஊடக நிறுவனங்கள் மாத்திரமா தவறிழைத்துள்ளன? වැරදි කියන්නේ ඔබ මේ මාධ්‍ය වලින් ඇහුවොත් රටේ ජනතාව ஊடகங்கள் எவ்வாறு செயற்படுகின்றது என்பதனை மக்களிடம் கேட்டால் அவர்கள் சரியாக பதில் வழங்குவார்கள். ஊடகங்கள் பெரும்பாலும் பொய் கூறுகின்றன. ஐக்கிய தேசிய கட்சியை அழிப்பதற்காக ஊடகம் செயற்படுகின்றது, அது தெளிவானது. எனவே ஊடகங்கள் எவ்வாறு செயற்படுகின்றன என்பதை என்னிடம் கேட்பதை விடவும் மக்களிடம் கேட்டால் உரிய பதிலை பெற்றுக் கொள்ள முடியும். රටේ ජනතාව කියයි. ஒரு கட்சியின் உள்ளக பிரச்சனை தொடர்பாக கருத்து வெளியிடும் உரிமை ஊடகங்களுக்கு இருக்கின்றது அல்லவா? இல்லை, ஊடகம் புதிதாக ஒரு விடயத்தை உருவாக்குவது தவறென்று நான் நினைக்கின்றேன். மிகவும் கீழ்த்தரமான முறையில் தலைமைத்துவத்தை அவமதிக்கும் வகையில் ஊடக நிறுவனங்கள் செயற்பட்டால் அது தவறென்றே நாம் கூறுகின்றோம். ஜோசப் மைக்கேல் பெரேரா கூறும் விதத்தில் மக்களிடம் ஐக்கிய தேசிய கட்சி நிலைமைகளை கேட்டறிந்து கொண்டால் உண்மை புலப்படும். இன்று இந்த கட்சிக்கு ஏற்பட்டுள்ள நிலைமையை பார்க்கும்போது நாம் உண்மையில் கவலை அடைகின்றோம். கட்சியின் செயற்குழுவுக்கு என்ன நடந்துள்ளது? செயற்குழு ரணில் விக்ரமசிங்கவை ஊதுகின்றது. ரணில் விக்ரமசிங்க செயற்குழுவை ஊதுகின்றார். இங்கு ஜோசப் மைக்கேல் பெரேரா உள்ளார். அவர் எமது மாவட்டத்தைச் சேர்ந்தவர். அதே போன்று ஜோன் அமர்துங்க போன்றோர் எமக்கு என்ன செய்துள்ளனர்? தமது புதல்வர்களுக்கு சந்தர்ப்பங்களை பெற்றுக் கொடுக்க முற்படுகின்றனர். இனி ஒருபோதும் அவர்களுக்கு வாக்களிப்பதில்லை, அடித்து விரட்டுவோம். அவர்கள் தமது புதல்வர்களுக்கு சந்தர்ப்பம் பெற்றுக் கொடுக்கவே முயல்கின்றனர். அவர்களது புதல்வர்களை முன்னிலைப்படுத்துவது அல்ல, நாட்டை நேசிக்கும் நபர்களையே முன்னிலைப்படுத்த வேண்டும். ஜோசப் மைக்கேல் பெரேரா கூறுவதை போன்று ஊடகங்கள் புதிதாக ஏதாவது ஒன்றை உருவாக்குவதாக இருந்தால் அது தவறான விடயமாகும். அவர் எதனை கூறினாலும் ஐக்கிய தேசிய கட்சி தற்போதைய தலைமைத்துவத்தின் கீழ் அடைந்துள்ள பின்னடைவை இந்த தரவுகள் எடுத்து காட்டுகின்றன. இதனை பொய்யாக்க முடியுமா? எனவே இங்கு யார் பொய் கூறுகின்றார்கள்? ஐக்கிய தேசிய கட்சி என்பது இலங்கையின் மிக பெரும் தனி கட்சியாகும். இந்த கட்சிக்கு மக்கள் பலம் இருந்தது. எனினும் இன்று ஐக்கிய தேசிய கட்சிக்கு ஏற்பட்டுள்ள நிலைமையை பார்க்கும் பொழுது மிகவும் கவலையாக உள்ளது. கட்சியின் தலைவர் தான் நினைத்த விதத்தில் கட்சியினுள் சர்வாதிகார முறையில் நிர்வாகம் செய்கின்றார். ஜனநாயகம் தொடர்பில் பேசினாலும் அவர் கட்சிக்குள் ஜனநாயக விரோத செயல்களையே மேற்கொள்கின்றார். குறிப்பாக அவரை பாதுகாக்கும் செயற்குழுவை இதற்கு பதில் வழங்க வேண்டும். இங்கு புதுமையான ஒரு ஜனநாயகமே உள்ளது. செயற்குழுவினுள் பெரும்பாலானவர்கள் மக்கள் பலத்தை பெறாதவர்கள். அவசியம்